ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் மாலினி. இன்னைக்கு நம்ம சேனலில் பாலிவுட் சினிமா ஹிஸ்ட்ரியையே அதிர வச்ச ஒரு மரண மாஸ் ஹாரர் மூவியோட முக்கியமான சீன்ஸை தான் பார்க்க போகிறோம். அது வேறு எந்த படமும் இல்லை, 2000 ஸ்கிட்ஸோட ஃபேவரட் பேய் படமான ராஸ். படத்தோட பேருக்கேற்ற மாதிரி இதில் அப்படி என்ன ராஸ், அதாவது ரகசியம் இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. சரி, இப்போது சீட் பெல்ட்டை டைட்டாக போட்டுக்கோங்க, கதைக்குள்ளே போகலாம். கதைப்படி நம்ம ஹீரோ ஆதித்யாவும் ஹீரோயின் சஞ்சனாவும் அவங்க மேரேஜ் லைஃப்பில் இருக்கிற சண்டையை மறந்து ஒன்றா வாழ ஊட்டிக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போன உடனே தான் நிஜமான பயமே ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஆதித்யா வேலை விஷயமா வெளியே போன உடனே சஞ்சனாவுக்கு மட்டும் யாரோ அவ பேரை சொல்லி விஸ்பர் பண்ணுற மாதிரி விஸ்பரிங் சவுண்டு கேட்குது. அந்த பனிமூட்டமான காட்டுக்குள்ளே இருந்து வர்ற சவுண்டை கேட்டு அவளும் தனியாக காட்டுக்குள்ளே போகிறா. அங்கே அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிற சீன் தியேட்டரில் பார்த்தப்போ செம திக் மூமெண்ட்டு. ஆனால் இதையெல்லாம் அவன் புருஷன்கிட்ட சொன்னால் உனக்கு தான் ஏதோ மனப்பிராந்தின்னு அசால்ட்டாக சொல்லிடுறான். நம்ம ஊர் புருஷனுங்க மாதிரியே தான். புருஷன்ட்ட நம்பலைனாலும் சஞ்சனா சும்மா இல்லாமல் அக்னின்னு ஒரு பேய் ஓட்டுற ப்ரொஃபஸர் கிட்ட போகிறா. அவர் வீட்டில் நிஜமாவே பேய் இருக்கான்னு பார்க்க ஒரு தரமான ஐடியா தர்றாரு. வேற ஒன்றும் இல்லை, வீட்டோட 4 மூலையிலையும் எலுமிச்சம்பழம் வைக்க சொல்கிறாரு. பேய் இருந்தால் அந்த லெமன் அப்படியே ரத்த கலரில் மாறிடுமா. சஞ்சனா பயந்துட்டே ஒவ்வொரு லெமனாக போய் செக் பண்ணுற சீனில் பிஜிஎம் சும்மா கிழிச்சிருப்பாங்க. கடைசியில் அவன் நினச்ச மாதிரியே எல்லா லெமனும் பிளட் ரெட் கலரில் மாதிரி நிற்கும். அப்போது தியேட்டரில் எல்லாரும் கத்தியிருப்பாங்க. லெமன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பேய்க்கு கோவம் வந்துடுது. என்னையே டெஸ்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி பயங்கர வயலண்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ப்ரொஃபஸர் அக்னி அந்த ஆவியை அடக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் அந்த பேய் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நம்மளெல்லாம் ஷாக் ஆக்குற மாதிரி அந்த ஆவி ப்ரொஃபஸர் அக்னியை கொடூரமாக ஸ்பாட்லேயே காலி பண்ணிடும். அந்த பேய் யாரு, அதுக்கு என்ன வேணும்னு சஞ்சனா கிட்ட சொல்கிறதுக்குள்ளேயே அவர் இறந்துடுவார். இப்போ சஞ்சனா டோட்டலாக சிங்கிளாக மாட்டிக்கிட்டா. இங்கே தான் கைஸ் கதையோட மெயின் ட்விஸ்ட்டே இருக்குது. ஒரு வழியாக ஆதித்யா உடஞ்சி போய் அவனோட பழைய ரகசியத்தை சொல்கிறான். ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சஞ்சனா கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருந்த கேப்பில் ஆதித்யாவுக்கு மாலினின்னு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்திருக்கும். ஹலோ, கதையில் வர்ற பேய் பேர் தான் மாலினி. நான் பாவம் அப்பாவாக்கும். ஆதித்யா அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிவிட்டும் போது அவனோட கண் முன்னாடியே சூசைட் பண்ணிப்பா. ஸோ பழிவாங்க வந்த அந்த பேய் வேற யாரும் இல்லை, ஆதித்யாவோட எக்ஸ்லவர் தான். கடைசியாக கிளைமாக்ஸ் ஒரு பாழடைஞ்ச கோவிலில் நடக்குது மக்களே. மாலினியோட ஆவி ஆதித்யா உடம்புக்குள்ளே புகுந்து அவனை சூசைட் பண்ண வைக்க ட்ரை பண்ணும். அப்போ தான் 2 பேரும் செத்து ஒன்றா வாழ முடியும்னு அந்த பேயோட பிளான். ஆனால் சஞ்சனா அவளோட உண்மையான காதல், நம்பிக்கை, அப்புறம் தாலியை வச்சு அந்த பேய் கூட மாசா ஃபைட் பண்ணுவா. பேய் நம்மளோட பயத்தை வச்சு தான் வாழும்னு புரிஞ்சுக்கிட்டு சஞ்சனா தைரியமாக நின்று அந்த பேயை ஓட விரட்டுவா. கடைசியில் புருஷனையும் காப்பாற்றி அவங்க மேரேஜ் லைஃப்பையும் வின் பண்ணிடுவா. அவ்வளோதான் மக்களே. படத்தோட செம இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸ் இதுதான். இந்த கதையில் வர்ற பேய் மாலினி செஞ்சது கரெக்டா இல்லை சஞ்சனா செஞ்சது கரெக்டான்னு உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாங்க பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஹார்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை.